மற்ற 4 மாணவர்கள் கழுத்துல சின்ன சின்னதா அடையாளம் தெரியாம ஏதோ மதச்சின்னைகளை அணிஞ்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு பட்டவர்த்தமாக தெரியக்கூடிய காட்சி. இப்படி அரசாங்கமே 3வது படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க எல்லாரும் எப்பா அந்த பையன் தொப்பி ஒரு அதே மாதிரி எனக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுன்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஒரு மதம் சார்ந்த சூழ்நிலைக்கு தள்ளினால்தான் அந்த ரோல தொப்பியெல்லாம் கிடைக்கும். அதனால அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டாம். பிஞ்சு மனசிலே நஞ்ச விதைக்கக்கூடிய செயலில அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருந்து அதில் ஒருதலைபட்சமான ஒரு நிலைப்பாட்டை இந்து சமுதாய மாணவர்களுக்கு மட்டும் அவர் ஒருதலைபட்சத்தோடு நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அறிக்கை, இந்த அறிக்கை தமிழக அரசுக்கு இந்த அறிக்கை செல்ல வேண்டிய இடம் குப்பத்தொட்டி. இதெல்லாம் ஒரு பொதுவான இது தனியா நடத்தி பண்ணுங்க. இதுல போயிட்டு நீங்க அரசு சார்பில் நடக்கிற கூட்டத்துல இது வந்து இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை. இந்த கிழிக்கிறதுங்கிறது வந்து பேசுறதுங்கிறதே கூடுதலா தேனி மாவட்ட மக்கள் இந்த பகுதியினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் நாம் தனிப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி, மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய எண்ண ஓட்டத்தையும் இந்த பொதுவான அவையிலே தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் சொன்னா இந்த 50 ஆண்டுகள் கழிச்சு கூட இந்த தமிழ்நாட்டுல சாதிய மத மோதல்களை ஒரு பொதுநிலையில வச்சிருக்காங்கன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கழகம் தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். இதற்கு வேற யாரும் பொறுப்பு இல்லை. ராஜபாண்டியன், தேனி மாவட்ட ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். இன்றைய தினம் எங்களுடைய தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் இந்த பள்ளியிலே நடக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைகள் சம்பந்தமாக தனிநபர் கமிஷனாக தன்னுடைய அறிக்கையை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பித்தார். அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், இந்த பள்ளிகளில் சாதிய ரீதியான வன்முறைகளுடைய முடிவுகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய விதமாக தமிழகத்திலே நீண்ட நெடுங்காலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கள்ளர் சீரமைப்புத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினருடைய நலத்துறையினுடைய பள்ளிகள் எல்லாம் பள்ளி கல்வி இயக்கத்தினுடைய இணைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பரிந்துரையை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த பகுதியினுடைய மக்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய மன வருத்தம் என்னவென்று சொன்னால், வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுத்த சலுகையை இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏதோ காரணத்தை சொல்லி தட்டி பறிக்கிறார்களோ அப்படி என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள். உண்மையிலே சாதிய மோதல்களுக்கு கடந்த காலத்தை போன்று இல்லாமல் இப்பெல்லாம் நிறைய சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக பள்ளி கல்லூரி வளாகங்களிலே தவறான புரிதலின் காரணமாக இந்த சாதிய சம்பவங்கள் அங்கங்கே அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்து கொண்டு தான் இருக்கு. இது தீர்வாகுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக பள்ளி கள்ளர் சீரமைப்புத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை போன்ற இந்த இதுகள்லாம் அந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதாரம் அவங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இயங்கி கொண்டிருந்ததெல்லாம் உடனடியாக தமிழகத்தினுடைய அந்த கல்வித்துறையின் கீழே இணைக்கப்படும் என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த இயக்கத்தின் மூலியமாக இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கொள்ள, இன்னும் பெரிய அளவில் உச்சபட்ச அரசு உத்தியோகங்களை இன்னும் அலங்கரிக்கலை. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற இணைப்பு என்பது மேலும் மேலும் அவர்களுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததனுடைய விளைவாக அவர்களுடைய மனக்குமுறலை இன்று தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வு அறிக்கையை நான் என்னுடைய எதிர்ப்பின் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கின்றேன். அந்த ஆய்வு அறிக்கையோட அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே தமிழகம் ஏதோ மிகப்பெரிய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் இருப்பதை போன்று உணர்த்துகிறது.
அவருடைய ஆய்வினுடைய அடுத்த கட்ட நகர்வலாம். உதாரணத்திற்கு இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத அடையாள சின்னத்தோடு வரக்கூடாதுன்றது தன்னுடைய சாராம்சமாக சொல்லியிருக்கார். அவர் எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால், எந்த விதமான மத அடையாளங்களோடு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே தவிர கயிறு கட்டக்கூடாது, நெத்திலே திலகமிடக்கூடாதுன்னு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கார். இந்த 2 பழக்கமுடையவர்கள் இந்து சமுதாய மாணவர்கள் தான். ஏற்கனவே நிறைய கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற பொட்டு வச்சு பூ வச்சுட்டு போகக்கூடிய பெண்களுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் நிறைய பத்திரிகை செய்தியின் மாதிரி தான் பார்க்குறோம். அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இந்த அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போடிட்டு காட்டியிருக்கின்றார். அதனால இந்த நேரத்தில் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் ஒரு 7 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு மாணவர் தொப்பி அணிஞ்சிருக்காரு. இந்த 2 மாணவிகள் சிலுவைகள் வெளியே தெரியாத அளவுக்கு சிலுவை போட்டதாக அது பதியப்பட்டு இருக்கின்றது. மாணவர்களுடைய குழந்தைகளுடைய 3வது படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பார்வையில், அப்பா அந்த தொப்பி நல்லா இருக்குப்பா, அந்த அண்ணனுக்கு கொடுத்த தொப்பி எனக்கு வேணும்பான்னு கேட்கும் பொழுது அது மதமாற்றத்தை ஊக்குவிக்குமோ என்று எங்களை போன்றவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால மாணவர்கள் மத்தியிலே பிரித்தாளும் சூழ்ச்சிகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது. எப்படி இந்த சீருடை தரித்து எந்த ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்லூரிகளின் சீருடையை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த அங்க லட்சணத்தோடு தான் மாணவர்கள் வகுப்பறைக்கு வர வேண்டும். தவிர இது ஒரு மதத்திற்கு அனுமதி, இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டுகளுக்கு அனுமதி இல்லை என்பதை போன்ற இந்த தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இவருடைய இந்த செயல்பாடு என்பது நிறைய விஷயங்கள்ல அதிகாரிகள் மத்தியில் கூட இவர் இந்த ஜாதிக்காரராக இருந்தால் அவர் அங்கே போஸ்டிங் போடாதீங்க, இவர் இந்த ஜாதிக்காரர் மெஜாரிட்டி அந்த ஊரில் வாழ்ந்து அவர் அந்த ஹெட்மாஸ்டர் ஆக்காதீங்கலாம் அவர் பரிந்துரையில் கொடுத்துருக்கார். இது அதிகாரிகள் மத்தியிலும் சாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய அளவில் ஒரு மிக அபாயகரமான ஒரு செயல் திட்டம் என்பதை தமிழக முதலமைச்சர் உணர வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய மக்களுடைய மன ஓட்டத்தை எடுத்துக்காட்டு விதமாக அவருடைய ஆய்வு அறிக்கையை தேனி மாவட்ட ஊராட்சியின் சார்பாக இன்று புறந்தள்ளி இருக்கின்றோம். தீர்மானம் மாதிரி விஷயத்தை நானே அவங்க யார்கிட்டையும் இது சம்பந்தமா நான் பேசல. இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சியினுடைய அந்த தமையந்தி என்ற ஒரு மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய அந்த உறுப்பினர் இது நியாயமான விஷயம் என்பதை அதை வழிமொழிந்து இருக்கின்றார். எனவே இது தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சேர்மனை பார்க்க முடியும்.